ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காலமானம் வர்த்தமானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜோதிடர், ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கவர் பார்த்திங்கன்னா மானம் வர்த்தமானங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தான் அவர் பலன்களை சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் முக்கியம். காலமானம்னா ஒரு எந்த காலத்தில் நடக்குது, இது எப்போ நடக்க போகுது, எவ்வளோ நாட்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெரிஞ்சு அதை கரெக்டாக சொல்லணும். வர்த்தமானம் அப்படின்னா அது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய, அதாவது இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் பார்க்க போயிருந்தால் அன்றைய சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கார் கிடையாது, வெஹிக்கிள்ஸ் கிடையாது, ஏசி கிடையாது. நிறைய பொருட்கள் இன்றைக்கு அன்றாட யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பொருட்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்போ ஜோதிடமும் இன்றைக்கி கடந்து வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஜோதிடம் சொல்லும்போது அன்னைக்கு தொலைத்தொடர்புக்கு யூஸ் பண்ணப்பட்ட அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வர்த்தமானங்கிறது என்னென்னா காலம், இந்த காலத்தில் இது நடக்குன்னு சொன்னாலும் அது நிகழ்காலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பொருட்களோடு சேர்ந்து எந்த மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்லணும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இப்போ இந்த காலத்தில் இருக்கணும். உங்களுக்கு வாகன யோகம், வண்டி வாகன யோகம் கிடைக்குது அப்படின்னா ஒரு கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு யோகம் கிடைக்குங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அந்த ஒரு நல்ல விஷயம் எது மூலிமா தெரிய வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தொலைத்தொடர்பு. அப்படின்னா அந்த தொலைத்தொடர்பு இன்றைக்கி எப்படி இருக்குது? தொலைத்தொடர்பு இன்டர்நெட் வழியாக தொலைத்தொடர்பு உங்களை கான்டெக்ட் பண்ணலாம், இல்லை ஃபோன் வழியாக உங்களை கான்டெக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் வழியாக கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு தகுந்த மாதிரி பர்டிகுலர் நபர் அஸ்ட்ராலஜி பார்க்க வந்த நபருக்கு இந்த விஷயம் எப்போ நடக்குங்கிறது, அது எப்போ நடக்குங்கிற விஷயம் எதன் மூலிமா நடக்கும், நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மூலிமா எது வழியாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்கிறது. அது பேர் தான் ஜோதிடத்தை காலமானம் வர்த்தமானம் தெரியணும். காலமானம் வர்த்தமானம் தெரியாமல் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு இதுவும் சொல்லக்கூடாது. ஸோ ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு நூல்களை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் இருக்க அதைப்படியே நீ ஜோதிடம் சொன்னீங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு கரெக்டான நிகழ்வுகளை சொல்கிற மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு அந்த ப்ரிடிக்ஷனே தப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு கரெக்டான ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியணும், உங்கள் லைஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குட் டைம் அஸ்ட்ராலஜி கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இங்கே பரிகாரம் கிடையாது, எந்த ஒரு சம்பிரதாயம் சடங்குகள் கிடையாது. ஏன்னா உங்கள் லைஃப்பில் மாற்ற போகிறது எதையுமே நீங்கள் தான். உங்களுக்கு நடக்க போகிற விதிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும்.